இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய இறையிறக்க நவநாளுக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு இந்த இறையிறக்க நவநாள் சிறப்பாக ஒளிபரப்பப்பட உதவி இருக்கின்ற பாலியந்துறை வெள்ளையப்பர் வீடு திரு லாரன்ஸ் ராணி குடும்பத்தினர் ரூபாய் 1000 கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்கள் நிறைவேற, அவருடைய குடும்ப நலன்களுக்காக இந்த நவநாளில் நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த இறையிறக்க நவநாளில் நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். வல்லமையின் தெய்வம் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த கரம் விரித்து காத்திருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றுவதற்கும் வழி நடத்துவதற்கும் காத்திருக்கின்றார். எனவே அவருடைய அற்புதத்தின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, இறைவா, வேதனையோடும் பல்வேறு கவலைகளோடும் வந்திருக்கின்ற என்னை உற்று நோக்கும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, அவருடைய அழகான கண்கள் நம்மையே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலைக்கு சென்று விட்டோம், இனி எனக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்வை அழைத்து கொள்ளச் சென்ற அந்த தருணங்களில் எல்லாம், இந்த உலகமே என்னை வெறுத்து விட்டது என்று சொல்லி ஒதுங்கிய நேரங்களில் எல்லாம் இந்த ஆண்டவர் இயேசு நம்மை கருணையோடு கண்ணோக்குகின்றார் என்பதை உணர்ந்து பார்த்தவர்களாக நாம் பாடி ஜெபிப்போமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபிப்போமா. ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து பார்த்து ஜெபிப்போமா. அவருடைய அற்புதத்தின் கரங்கள் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சோகங்களையும் கவலைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சுமந்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த இரக்கத்தின் ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையை கொடுப்பார், என்னை சுகப்படுத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இது செப வேளை முழுவதுமாக நீர் எங்களோடு தங்கி இருப்பீராக. உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவரே எங்களுக்கு அறிவுறுத்துவாராக. ஆசீர்வதியும்.
உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் எங்களோடு தங்குவதாக. எங்களுக்கு நீர்தாமே துணையாயிருந்து எங்களுடைய இடுக்கண் வேளையிலும் நெருக்கடி சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு ஆறுதலாயிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. ஆமென். இறையிறக்க ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டி, ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றி, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எமீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக ஒழிதோடு இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இரக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. யாரெல்லாம் இந்த இறையிறக்க ஆண்டவரை நம்பி ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அளவு கடந்த விதமாய் ஆசிரை அள்ளித்தருகின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இன்றைக்கு நாம் நம்முடைய கருத்துக்களோடும் விண்ணப்பங்களோடும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த ஜெபமாலையில் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நிறைவு இவற்றை கொடுத்து பிரிந்திருக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றும், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளோடு வாழ்ந்திருக்கின்ற கணவன் மனைவி ஒருவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான
பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தியவர்களாக நாம் பாடி ஜெபிப்போம். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். செந்நீர் வியர்வை வியர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். செந்நீர் வியர்வை வியர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த இரண்டாவது 10 மணியில் சிறப்பாக நம்முடைய இளைஞர் இளம் பெண்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் இவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம், திருமண காரியம், வேலை வாய்ப்பு இவற்றை கொடுக்க வேண்டும் என்று. தடைபடுகின்ற வேலை வாய்ப்பும் திருமண காரியமும் தடைகள் உடைக்கப்பட்டு நடைபெற வேண்டும் என்று ஆண்டவருடைய அருட்கர ஆசி இவர்களுக்கு நல்வழியை காண்பித்து இவர்கள் சீரான வழியில் செல்ல வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். புண்படக்கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். புண்படக்கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த மூன்றாவது 10 மணியில் நம்முடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். அந்த குழந்தைகளுக்கு இறைவன் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று, அவர்கள் நன்றாக கற்றுத் தேர்ந்து ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் வளர வேண்டும் என்று,
அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்றும், யாதொரு நோய் தொற்றும் நோய் நொடியும் அவர்களை அண்டாதபடிக்கு பாதுகாத்து இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த 4வது 10 மணியில் சிறப்பாக நன்றி செலுத்தி நாம் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நமக்கான அடிப்படை திட்டமான வலது வாய்க்கால் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற வேளையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், அரசியல் வேறுபாடுகள் என்று சொல்லி இந்த பகுதியினுடைய எதிர்காலம் தடையாயிருந்த பொழுது இறைவன் தாமே நம்முடைய ஜெபத்தை ஏற்று பல போராட்டங்கள் வழியாக நம்மை வழிநடத்தி இன்றைக்கு இந்த திட்டத்தை நமக்காக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். குடிநீர் திட்டங்கள் நமக்காக அவர் தாமே பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த 10 மணியில் சிறப்பாய் ஜெபிப்போம். அதே சமயத்தில் இந்த திட்டம் விரைவிலே நிறைவு பெற வேண்டும் என்றும், இன்னும் நம்முடைய பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறைவின்றி தடையின்றி நடைபெற வேண்டும் என்றும், இறைவன் இவற்றை வழிநடத்த வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு நாம் இந்த 10 மணியில் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த 5வது 10 மணியில் அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாகும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் விண்ணப்பங்களை வெளிப்படுத்த முடியாத எத்தனையோ உணர்வுகளை இந்த உள்ளத்தில் போட்டு புதைத்து கொண்டு மனசுக்குள்ள காயத்தோடும் பாரத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எல்லாவற்றையும் உற்று நோக்குகின்ற தெய்வம் ஆண்டவரை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை தொட்டு நமக்கு சுகத்தை கொடுப்பார். நம்முடைய காயங்களை தொட்டு அதை சுகப்படுத்துவார். பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் 2 கரங்களையும் விரித்து நாம் கலந்து கொள்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த முது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், முது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்திச் செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மறை சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமேன். இன்றைய தினம் சிறப்பாக மனுக்குலம் முழுவதையும் ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். பாவிகள் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இறைவனுடைய மன்னிப்பும் மீட்பும் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லவும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின்
அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திருக்காயங்களில் இருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உத்திரிக்கிற ஸ்தலத்த ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புரிவியாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புரிவியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புரிவியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். செபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுஸ்தீனாவை மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுஸ்தீனாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுஸ்தீனாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நானும் இடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆசீர்வாத ஜெபத்திற்குள் நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு எருசலேம் நகர வீதிகளிலே சென்ற பொழுது எந்த நோயாளிகளையெல்லாம் கண்ணில் கண்டாரோ அவர்களுக்கு ஆசீர்வதித்ததைப் போல, எந்த மனிதர்களெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்கள் சுகம் பெற்று சென்றதைப் போல, எப்படிப்பட்ட பாவிகளெல்லாம் இயேசுவிடமிருந்து மன்னிப்பை பெற்று சென்றதைப் போல நாமும் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். உடல் நோய்களை ஒப்புக் கொடுப்போம். உள்ளத்து பாரங்களை ஒப்புக் கொடுப்போம். பாவிகளின் ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பாவங்களை அவருடைய பாதத்தில் அறிக்கையிட்டு இறக்கி வைப்போம். நம்மை தொடுவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை புனிதப்படுத்துவதற்கு இரக்கத்தின் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய அற்புதத்தின் கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் நம்மையே அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போமா. அது
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். இன்றும் நமக்குள் வசிக்கிறார். இன்னும் நமக்குள் வசிக்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? வல்லமையின் தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றார். எனவே அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய திருப்பாதத்தில் நாம் சரணாகதியாகி நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, இடைஞ்சல்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட கேள்விகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவா,
எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா சமாதானத்தையும் கொடுப்பீரா. இன்னைக்கு எங்களுடைய குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. ஒருத்தருக்கு வெறுப்பாக பகையாக தெரிகின்றார்கள். இறைவா, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. எங்களை கரம் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இனி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உம்மை மட்டுமே நினைத்து வாழக்கூடிய ஆழமான உறவு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்த இந்த வேளையில அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல மன பக்குவத்தை, முதிர்ச்சியை நீர் கொடுப்பீராக. இன்றைக்கு குடும்பத்தில் எத்தனையோ நேரங்களில் நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை கருணையோடு கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு தேவையான நிம்மதியை கொடுப்பீராக. அமைதியை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இறைவா, எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அடுக்கடுக்கா பிரச்சனை, ஒன்று போக வந்துகிட்டே இருக்கு. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. இந்த கடன்களை எல்லாம் கட்டி அடைக்கக்கூடிய வழிவகையை ஆண்டவரே நீரே எங்களுக்கு கொடுத்தருளும். நல்ல வேலை வாய்ப்பு இல்லாதனால முடியல. நல்லதொரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இன்னும் செய்வினை கோளாறுகளுக்கு உட்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை தொடுவீராக. செய்வினையும் மந்திரமும் மாயமும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுத்தருளும். அச்சத்தையும் பயத்தையும் எங்களுடைய உள்ளத்திற்குள் இருந்து எடுத்து விடுவீராக. நாங்கள் தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவை கொடுத்தருளும் ஆண்டவரே. இந்த செய்வினை கட்டுக்கள், மந்திரங்கள், மாயங்கள் அனைத்தும் தவிடுபடியாவதாக. எங்களை தொட்டும். எங்கள் மீது மனம் இறங்கும். எங்களுடைய உடல் நோய்களை எல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான நோய்களின் தாக்குதல்களுக்கு நாங்கள் உட்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீது மனம் இறங்கும். உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்துவீராக. எந்த நோயாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அதை எடுத்து விடுவீராக. ஒரு சமாதானமான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தருளும். மூட்டு வலியோடு, முதுகு வலியோடு, புற்றுநோயோடு, சிறுநீரக கோளாறுகளோடு, இதய தொந்தரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. எங்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட அத்தனை உள்ளங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவருடைய தேவைகளை உணர்ந்தவராக இருக்கின்றீர். நீர் செய்து கொடுப்பீராக. தொடும் ஆண்டவரே, எங்க எல்லாத்தையும் தொடுவீரா. எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீரா. இன்னும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் நீரால் தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் எல்லோரையும் கடந்து வருவதாக. இறைவா, புற்றுநோயோடு போராடி கொண்டிருக்கின்ற 3 சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்.
உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு குழந்தையை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவரை தொட்டு சுகப்படுத்தி அவரை சாட்சியாக நிறுத்துவீராக. இறுதி அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கின்ற 4 பேரை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பீராக. உம்முடைய ஆற்றல் எங்களை உறுதிப்படுத்துவதாக. இறைவா, எங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக எத்தனையோ ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை சுமந்து வந்திருக்கின்றோம். அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், நிறைவேற்றும். நாங்கள் உம்மிலே நிலைத்து வாழ உதவி செய்தருளும். உம்முடைய சீடர்களாகவே நாங்கள் இருக்க உதவி செய்தருளும். நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் ஏற்ற பலனை கொடுப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. மாண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மாறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக இருவரிடமாய் வருகின்றவராம். இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். நம் மத்தியிலே எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்குவோம். அவர் கொடுக்கின்ற ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மீண்டுமாய் இந்த இயேசு நமக்கு சுகம் கொடுக்க போகின்றார், நம்மை தொடப்போகின்றார் என்று ஆழமான உணர்வுகளோடு அவரை உற்று நோக்கி ஆசிரை பெற்றுக்கொள்வோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதர் இயேசுவை 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 ஆராதிக்கின்றோம்.
இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, கிரைஸ்த கிங் யூடியூப் சேனல் நேயர்களே, ஸ்கை டிவி அன்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா ஆதரவிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய நேசக்கரங்களை நீட்டுங்கள். உங்களுடைய உதவிக்கரங்கள் இந்த ஒளிபரப்பு தடையின்றி நடைபெற நிச்சயமாக உதவி செய்யும். எனவே மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன், ஒவ்வொரு ஒளிபரப்பும் சிறப்பாக வெளிவர பல செலவினங்கள் உண்டு. எனவே இந்த செலவினங்களை உங்களுடைய நன்கொடையால் தாங்கிக் கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைக்கு இந்த ஸ்கை டிவியானது இன்னும் 7000 கனெக்ஷன்களோடு இன்றைக்கு ஏறக்குறைய 27,000 இல்லங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது. எனவே அத்தனை வீடுகளிலும் இந்த ஒளிபரப்பு சென்றடைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் சிறப்பாக இந்த ஜெபமும் அவருடைய ஒன்றிப்பும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது தடையின்றி நடைபெற உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்கள். திருப்பலிக்குரிய கருத்துக்கள் நன்கொடைகளால் கொடுத்து உதவி செய்யும்படியாகவும், இறையிறக்க ஜெபம் நடைபெற உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மாதம் ஒரு கருத்து என்ற அடிப்படையிலே அது குறிப்பிட்ட தேதியிலோ அல்லது குறிப்பிட்ட நாளிலோ அதை நீங்கள் முன்னெடுக்கும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல இந்த இறையிறக்க நவநாள் ஒளிபரப்பாக உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து உதவுங்கள்.